டே 4 ஆஃப் ரெக்கவரி ஒரு வழியாக காலில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபேஸ் 1 ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து மெஷின் ஷோல்டர் ப்ரெஸ். இது முடிச்சுட்டு அர்னால்ட் ப்ரெஸ் பண்ண வேண்டியது. பட் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணதுலேயே வந்து எனக்கு மோஸ்ட்லி ஷோல்டர் வந்து டயர்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் பைசெப்ஸ் போயிட்டேன். பைசெப்ஸில் வந்து இன்க்ளைன் பைசெப்ஸ் கர்ல், அதை முடிச்சுட்டு அப்படியே கேபிளில் ஹேமர் கர்ல். நெக்ஸ்ட் ட்ரைசெப்ஸில் ஓவர் ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸ் புஷ் டவுன். அதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இருக்கிறத பேக் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்த கையோட ஸ்ட்ரெச்சிங்கை முடிச்சிடலான்ட்டு ஒரு மசில் குரூப்பும் 40 செகண்ட்ஸ் ஹோல்டு முடிச்சுட்டு உடனே குக்கிங்க்கு போயிட்டேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஃபைபர் இன்டேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரவை அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கிச்சடி பண்ணிட்டேன். அண்ட் வந்து மாட்டுப்பால் வாங்கியிருந்தேன், அதையும் காய வச்சாச்சு. ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு குட்டி நேப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக் அண்ட் 1 லிட்டர் பால் இருக்குது. இது முடிச்சு எனக்கு ஒரு டயட் முடிச்சு அது 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே குடிச்சு முடிக்கணும். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கு. பட் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே டஃபாக இருக்குது. அந்த ப்ரோட்டீன் கோல்ஸும் மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன். அதே மாதிரி ஏன்னா இப்போ ரெக்கவர் ஆகிறேன், பெருசாக குக் பண்ணல, எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா நாளைக்கு சென்னை போகிறேன். ஸோ 3 days சென்னை போகிறனால எதுவும் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல, இங்கே வச்சு தான் போகணும். எதாவது பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வந்து நான் பிளான் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நான் வந்து எப்படின்னா ரெகுலர் பிளான்லாம் பண்ண மாட்டேன். அதாவது டெய்லி இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ண மாட்டேன். ஸோ அன்னைக்கு எனக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிட்டு கரெக்டாக அந்த கேலரிஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன். வீக்லி மீல் ப்ரிப் பண்ணுவேன். சிக்கன் வாங்கிட்டு வருவேன், மசாலாஸ் என்னென்ன போடணும் எல்லாம் போட்டு, இல்லை என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து மீல் ப்ரெப் பண்ணிடுவேன். அதை வந்து நான் ஃப்ரீசரில் வைப்பேன், அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி டெய்லி பிளான் பண்ணது இல்லை. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வேணும்னா 100% நான் டெய்லி பிளானிங் பண்ணணும். இன்னைக்கு நான் இதை தான் சாப்பிடணும்னு நேற்றே பிளான் பண்ணி வச்சிருந்தா தான் இன்னைக்கு என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால அது ஒன்று வந்து பண்ணணும். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு பெருசாக ஆக்டிவிட்டி எதுவும் இதுக்கப்புறம் ஹெவி ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆகணும், இந்த ரொட்டீன் ஃபுல்லாமே செட் ஆகணும். எனக்கு காலையில் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் எல்லாத்துலையுமே நல்ல அந்த அலர்ட்னஸ் வந்து எல்லாமே லைட்டாக மாறி இருக்கு. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட இருக்கும்போது எனக்கு அந்த பசி இருக்காது. அந்த மற்ற டைம்ல பசி இருக்காது. ஏன்னா தண்ணி வச்சு நான் ஃபில் பண்ணிடுறேன், தண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் இந்த 2 நாளாவே தண்ணி கொஞ்சம் கம்மி தான், 2.5 liters தான். ஏன்னா நான் ரொம்ப நாள் தண்ணி குடிக்காம இருந்து டக்குனு என்னால் திரும்பி அந்த பழைய எது குடிக்க முடியல. 3.5 liters ரெகுலராகவே குடிச்சிருக்கேன். இப்போ வந்து என்னால் 2.5 தான் குடிக்க முடியுது. இன்னைக்கு எனக்கு மோஸ்ட்லி 3 குடிப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சு, அவ்வளோதான், கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஸோ இதை நான் மோஸ்ட்லி முடிச்சிருவேன். நைட் நான் 12 or 1 தான் தூங்குவேன். அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது நான் 1 லிட்டர் குடிக்கலாம், இல்லைனா 1/2 லிட்டர் கன்ஃபார்ம் குடிச்சிருவேன். ஸோ 3 liters எனக்கு குடிச்சு இருக்கு. இந்த வாரத்தில் எனக்கு அது ரெக்கவர் ஆயிரும். ஸோ வாட்டர் இன்டேக் ப்ராப்ளம் ஏறும். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எனக்கு பழகணும். இதுக்கு மேலே வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1 or 2 hours வாக் போகலான்னு இருக்கேன். போனோன்னா ஒரு 300 calories இன்னைக்கும் கம்மியாகும், இன்னைக்கும் டெபிசிட் ஆகும். ஸோ நேற்று ஒரு 600, இன்னைக்கு ஒரு 300. இந்த 3 நாள் வந்து சென்னை போகிறேன், அம்மா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுருவேன். அதனால வந்து கன்ஃபார்ம் கேலரிஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்படி அதிகம் ஆகலைன்னா நம்ம சண்டே அன்னைக்கு ஏதோ ஒன்று பிளான் பண்ணி ஏதோ எனக்கு பிடிச்சி வச்சா சாப்பிட்டு அதை கரெக்டாக இது பண்ணிக்க வேண்டியதான், சர்ப்ளஸ் வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பிளான் பண்ண மாதிரி 1750 calories இந்த வீக் எண்டுக்குள்ள பிளான் பண்ணிங்கன்னா டெய்லியும் வந்து 250 ப்ரிசைஸாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வந்து அதை ப்ரிசைஸாக மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். அப்படி மெயின்டைன் பண்ணால் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ப்ரிசைஸாக பண்ணுறதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அடுத்த நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் எப்பவுமே. அண்ட் நாளைக்கு காலையில் வந்து ஆப்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து நான் காலையில் போட்டதே கிடையாது. நாளைக்கு காலையில் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஈவினிங் போனாலே ஆப்ஸ் அண்ட் லெக்ஸ் போடும்போது எனர்ஜி வந்து பயங்கரமாக ட்ரெயின் ஆகும். ரெண்டுமே வந்து பயங்கரமாக எனர்ஜி டேக்கிங். லெக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு ஆப்ஸ் தான் போடுவேன். நாளைக்கு மெயின் ஆப்ஸில் கஷ்டமான ஒர்க் அவுட்ஸ் போட்டிருப்பேன், லெக்ல வந்து கொஞ்சம் ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதே நான் ஃபுல் டயர்ட் ஆயிடுவேன். ஸோ நாளைக்கு தான் என்ன நிலமையில இருப்பேன்னு தெரியும். ஃபைனலாக வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்லையும் கேலரி ட்ராக்கர்லையும் நோட் பண்ணிட்டு இந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா 1042 calories பர்ன் பண்ணியிருக்கேன், 13,200 steps, அப்புறம் 250 calories டெபிசிட்ல இருந்துட்டேன். ஈட்டிங் இட்டவும் பார்த்தீங்கன்னா 8 hours 15 minutes. இன்னைக்கு டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.